ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நான் கிராஃப்ட் வீடியோ அப்லோட் பண்ணல. ஜர்னல் ஆர்ட் பண்ண போறேன். இப்போ நான் அன்ரூல்டு டைரி ஒன்று வாங்கி வச்சிருந்தேன். இந்த டைரி யூஸ் பண்ணி தான் அடுத்தடுத்து வர நாட்களில் நான் ஒவ்வொரு கலர் தீம்லையோ அல்லது ஏதாவது ஒரு கான்செப்டில் நான் ஜர்னல் ஆர்ட் செஞ்சு வீடியோவை அப்லோட் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஜர்னல் ஆர்ட் செய்கிறதுல விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோஸ் பாருங்கள். உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் இதுலேருந்து கிடைக்கும். இப்போ இந்த டைரிக்கு மேலே இருந்த பிளாஸ்டிக் ரேப்பை நான் பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் பேஜ்லேருந்தே இந்த ஜர்னல் ஆர்ட் நான் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி ரெட் கலரில் பேட்டர்ன் பேப்பர் நிறையா பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருந்தேன். இது மாதிரி பேட்டர்ன் பேப்பர் இருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா ரெட் கலர் ஸ்கெட்சோ அல்லது நீங்கள் என்ன கலரில் ஜேர்னல் எழுத போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான கலர் ஸ்கெட்ச் அல்லது போஸ்டர் கலர் பெயிண்டிங் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிவிட்டு பேட்டர்ன் பேப்பர் நீங்கள் ஹோம்மேடாக செஞ்சுட்டு அதையே எடுத்துகிட்டு ஜேர்னல் ஆர்ட் செய்கிறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சும்மா அப்படியே நம்மளுக்கு தோன்றதை நம்மளுக்கு தேவையானதை நம்மளோட பிளானிங்கை அப்படியே எழுதிட்டு போகலாமே, எதுக்காக இவ்வளோலாம் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். இந்த மாதிரி ஆர்ட் மாதிரி நம்ம பண்ணும்போது ஒவ்வொரு ஜர்னல் ஆர்ட் பண்ணும்போதும் அதில் நம்ம டேட் மென்ஷன் பண்ணி வச்சுருப்போம். அப்படி நம்ம அந்தந்த நாளுக்கு இந்த மாதிரி ஆர்ட் மாதிரி செஞ்சுட்டு நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் இல்லையா, இதை கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை நம்மளே பாராட்டுற மாதிரி இருக்கும். சில கோல் எல்லாம் நம்ம எழுதி வச்சுருப்போம். பட் அது சிலது கம்ப்ளீட் பண்ணியிருப்போம், சிலது நம்ம கம்ப்ளீட் பண்ணாமல் அப்படியே விட்டுருப்போம். அதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு பார்க்கும்போது சிலது சிரிப்பாக இருக்கும், சிலது நம்ம இன்னுமே பெட்டராக பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கே மோட்டிவேஷனலாக தோணும். ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் நம்ம இதை செஞ்சு வச்சுட்டு ஒரு 1 இயருக்கு அப்புறம் நம்ம இதை எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஒவ்வொன்றையும் எடுத்து படிக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது ரெட் பேக்ரவுண்டில் ஒயிட் கலரில் ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு பேட்டர்ன் பேப்பரை சூஸ் பண்ணியிருந்தேன். அதை நல்லா கையில் வச்சுட்டு ஒரு 2-3 தடவை நல்லா சுருட்டிட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா விரித்து விட்டுட்டு ஒரு க்ராஸாக இருக்கிற மாதிரி கையை வச்சு மெதுவாக கிழிச்சு எடுத்திருக்கேன். இதை 2 கார்னர்லையும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த டெக்ஸ்சர் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். உங்களுக்கு ஒரு வேளை இந்த மாதிரி சுருட்டி வச்சுட்டு செய்கிறது பிடிக்கல, கைட்டையே இது கிழிக்கிறது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி எதுவும் செய்யாமல் டைரெக்டாக பேட்டர்ன் பேப்பர் எடுத்துகிட்டு அதை கிராஸாவோ இல்லை ஸ்ட்ரைட்டாவோ கட் பண்ணிவிட்டு 2 சைட்லேயும் பார்டர் மாதிரி நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பீஸ் நான் பேப்பர் எடுத்திருக்கேன். இதுவும் பேட்டர்ன் பேப்பர் தான். இப்போது இதை 3 சைடில் மட்டும் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஒரு 5 mm மட்டும் இருக்கிற மாதிரி வச்சுட்டு நான் 3 சைட்லேயும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒட்ட போகிறேன். இது பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு என்வலப் மாதிரி இருக்கும். இப்போ க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் இதை ஸ்டிக் பண்ணிக்கிறேன். க்ளூ யூஸ் பண்ணும்போது ரொம்ப அதிகமாக க்ளூ யூஸ் பண்ணாதீங்க. இந்த பேப்பர் ஈஸியாக வெட் ஆகிடும், அதுக்கப்புறம் அது நல்லா இருக்காது. க்ளூ அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்டிக் ஆகிறதுக்குமே கொஞ்சம் லேட் ஆகும். அது ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் லைட்டாக மட்டும் க்ளூ யூஸ் பண்ணுங்கள். இப்போ இதை எடுத்து இந்த கார்னரில் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். அடுத்து இது அப்படியே ப்ளைனாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன். அதனால் ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துகிட்டு அதுலேயும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு சென்டரில் வச்சு நான் ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு கோல்டன் கலரில் டிரான்ஸ்பரண்ட் ஸ்டிக்கர்ஸ் என்கிட்ட இருந்துச்சு, அதை எடுத்து நான் இதில் ஸ்டிக் பண்ண போகிறேன். இதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, 1 சைடு ஷார்ப்பாக இருக்கிற மாதிரியான ஒரு போர்டில் பி ஒரிஜினல் அப்படின்னு எழுதியிருக்கிற மாதிரியான ஒரு ஸ்டிக்கர் இது. இதை எடுத்து நான் சென்டரில் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இப்போது பிளாக் அண்ட் ரெட் தீமில் இருக்கக்கூடிய பேட்டர்ன் பேப்பர் எடுத்து அதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் 4 சைட்லேயும் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சென்டரில் ஒரு டாட் மாதிரி க்ளூ வச்சுக்கிறேன். இப்போ இதை எடுத்து நான் இப்போது ஸ்டிக் பண்ண போகிறேன். திருக்கார்த்திகை வர்றதுனாலையும் இங்கே எங்கள் வீட்டுக்குமே கேண்டில்ஸ் ரொம்ப தேவைப்படும், அடிக்கடி நான் யூஸ் பண்ணுவேன். அதனால் ஹேண்ட்மேடாகவே நான் கேண்டில்ஸ் எல்லாம் மேக் பண்ணுவேன். இந்த வீக்கில் கேண்டில்ஸ் எல்லாம் செஞ்சு எடுத்து வைக்கணும். ஸோ அதுக்காக ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து அதை நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பொண்ணு கேண்டில்ஸ் எல்லாம் ஹேண்ட்மேடாக பண்ணிகிட்ருக்கிற மாதிரியான ஒரு பிரிண்ட் அவுட் அது. பிரிண்ட் அவுட்டில் டபுள் சைடட் டேப் யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஒரு சைட் டேப்பை பிரிச்சுட்டு நான் இதில் ஸ்டிக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இன்னொரு பேட்டர்ன் பேப்பர் எடுத்து அதை க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பக்கத்தில் இன்னொரு சைடில் நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு லேடி ஜர்னல் டைரி எழுதிட்டுருக்கிற மாதிரியான ஒரு இமேஜ் இருக்குது, அதையும் டபுள் சைடட் டேப் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக அது வீடியோவில் கவர் ஆகலை. நான் இந்த ஆர்ட் பண்ணிகிட்ருக்கிற இன்ட்ரெஸ்ட்டில் நான் அதை கவனிக்கவும் இல்லை, வீடியோ எடிட் பண்ணும்போது தான் பார்த்தேன். நெக்ஸ்ட் டைம் ஆர்ட் பண்ணும்போது நான் ஃபுல் கவரேஜ் இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். அடுத்து ஒரு பேட்டர்ன் பேப்பரை ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிற கார்னரில் நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அதுக்கு சென்டரில் ஒரு ஒயிட் பேப்பர் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இதுலேயும் கோல்டன் கலரில் ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஸ்டிக்கர் எடுத்து ஸ்டிக் பண்ண போகிறேன். இதில் என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா, ஹாப்பினஸ் இஸ் ஹோம்மேட் அப்படின்னு எழுதியிருக்கோம்.
இந்த ஸ்டிக்கர் எடுத்து நான் ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வைக்க வேண்டியது இருக்கு. அதுக்காக ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு பேட்டர்ன் பேப்பரை ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணிட்டு ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அதுக்கு சென்டரில் ஒயிட் கலர் பேப்பரை ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இதில் வந்து இன்னைக்குரிய டேட்டு நான் எழுதிக்கிறேன். ஒவ்வொரு வீக்கும் நீங்கள் என்னென்ன மாதிரியான ஒர்க்கெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது, இல்லை எதெல்லாம் படிக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் ஜேர்னல் எழுதும்போது அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடணும். அப்படி பண்ணலை அப்படின்னா அந்த பெண்டிங் ஒர்க்கை அடுத்த வாரமாவது கம்ப்ளீட்டாக முடிச்சிடணும். சில ஒர்க்கெல்லாம் வந்து இம்மீடியட்டாக நம்ம முடிச்சு வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது டிசம்பர் 3 திருக்கார்த்திகை வருது இல்லைங்களா, அதுக்கு தேவையான கேண்டில்ஸ் எல்லாம் நான் இப்போவே செஞ்சு வைக்கணும். அது வந்து நான் அடுத்த வாரத்துக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வைக்க முடியாது. அத வந்து இம்மீடியட்டா இந்த வீக்கே இத நான் செஞ்சு முடிக்கணும். மேபி இன்னைக்கு அல்லது நாளைக்குள்ளக்க நான் கேண்டில்ஸ் எல்லாமே மேக் பண்ணிருவேன்னு நெனைக்கிறேன். அடுத்து பிளைனா இருந்த இடத்துல வந்துட்டு ஸ்பார்க்கிள் அண்ட் ஷைன் அப்படின்னு டிரான்ஸ்பரண்டான கோல்டன் கலர் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன். இந்த லேடி ஜர்னல் எழுதிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அதுக்கு சைட்ல கிரியேட் டுடே அப்படிங்கிற ஸ்டிக்கர் எடுத்து நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இது தவிர சின்ன சின்னதாக ஹார்ட் மாதிரியான ஸ்டிக்கர்ஸ் நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த பேட்டர்ன் பேப்பர் இருக்குல்ல, இது வந்து பிளாக் அண்ட் ரெட் தீமில் இதில் வந்து 3 சைட்லேயும் நான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதுலேயும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து இந்த கார்னரில் நான் ஸ்டிக் பண்ண போகிறேன். இதுவுமே வந்துட்டு நம்ம என்னென்னலாம் வேலை பண்ண வேண்டியது இருக்குது, அல்லது நம்மளுக்கு என்னென்ன ஆம்பிஷன் இருக்குது, இல்லை என்ன கோல் நம்ம வந்து இன்னும் முடிக்காமல் இருக்கோம், அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு பேப்பரில் எழுதிட்டு அதை வந்து இதுக்குள்ளக்க வச்சிடலாம். பாக்கெட் மாதிரியோ அல்லது என்வலப் மாதிரியோ செஞ்சு வைக்கும்போது இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் 1 இயர்க்கு அப்புறம் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இன்னுமே ஹாப்பியாக இருக்கும். இந்த மாதிரிலாம் நம்ம கோல் செட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். சிலதான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்கும். அந்த பேப்பரோட ஓரங்களில் டிசைன் பண்ணுறது, பார்டர் மாதிரி கொடுக்குறது, இதெல்லாம் உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி கூட நீங்கள் பார்டர் வரைஞ்சிக்கோங்க. நான் சும்மா இந்த ரெட் பென் யூஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக லைன் மாதிரி போட்டிருக்கேன். இப்போ ரெட் கலர் தீமில் இந்த ஜர்னல் ஆர்ட் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டிக்கர்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு பென்னோ அல்லது கலர் பென்சில் ஸ்கெட்ச் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டூடில் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எழுதிட்டு அதை கட் பண்ணிவிட்டு டபுள் சைடட் டேப் யூஸ் பண்ணியோ இல்லை க்ளூ யூஸ் பண்ணியோ கூட ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இந்த ஜர்னல் ஆர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணிக்கோங்க. Thanks for watching.